நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகளை காணலாம். அழைப்பான யாருக்கு? எனக்கு. நான் எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. தெரியும். ஏற்கனவே 3 நாளைக்கு முன்னாடி வந்து வீட்டில் வந்து கொடுத்தீங்க. அப்போல்லாம் நீங்கள் வந்து ஊடகத்தை அழைச்சிட்டு வரல. இப்போ நான் பயணம் பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே கட்சி வேலைக்கு. அப்போ சொல்லிட்டு தான் வந்தேன், நான் வந்து விளக்கம் தர்றேன். இது ஒரே வழக்கு. அது ஏற்கனவே 3 மணி நேரம் போய் நான் காவல் நிலையத்தில் விளக்கம் அழிச்சிட்டேன். அப்போ அதே தான் திருப்பி மறுபடியும் சொல்லணும். சரி, அதை நான் வரணுன்றேன். இப்போ நீதிமன்றம் வந்து 3 மாதம் அவகாசம் கொடுத்துருக்கு, காலம் கொடுத்துருக்கு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து விசாரித்து அதை தாக்கல் செய்யணும். 3 நாளில் முடிக்கணுங்கிற அந்த அவசரம், அந்த வேகம் காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது? சரி, நான் ஒசூரில் இருக்கிறேன்னு தெரியுது இல்லை, உங்கள் காவல்துறை தான் நிற்கிது. தினம் இதே மாதிரி ஊடகத்தை சந்திச்சுட்டு இருக்கேன். ஒசூரில் இருக்கிறேன்னு என்ன ஒவ்வொரு நகரமும் உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் இங்கேருந்து பெங்களூரில் போய் அவங்க வீட்டில் போய் அந்த அம்மா வீட்டில் போய் விசாரிச்சுக்கிட்டு வர நீங்கள் என்னை காவல் நிலையத்துக்கு வாங்குறீங்க. நீங்கள் இங்கே வந்து விசாரிக்கலாம், இல்லை நான் வந்தவொடனே விசாரிக்கலாம். ஓடி போகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது அவசரமாக நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊடகம் வந்து நிற்கிது, எல்லா தொலைக்காட்சியும் வந்து நிற்கிது. இங்கே ஒட்டிட்டீங்க. வழக்கு சம்மந்தப்பட்ட காவல்துறை வந்து வலசரவாக்கம் காவல்துறை, அது ஒட்டிடுது. ஒட்டினதை விட உங்கள் வேலை முடிஞ்சிருது. இப்போ நீங்கள் எது கதவில் ஒட்டிகிட்டு போகிறீங்க? வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, அவங்ககிட்ட கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அழைப்பானை வாங்கும்போது கையெழுத்துடணும். நீங்கள் ஒட்டிட்டு போனால் நான் கையெழுத்து இடலை. அப்போ அது தேவையில்லைன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. நீங்கள் ஒட்டினீங்கன்னா இப்போ எனக்கு பதிலாக கதவு வந்து உங்களுக்கு விளக்கம் தருமா? எப்படி நீ கதவில் ஒட்டிகிட்டு போகிறது நோக்கம் என்ன? நான் இல்லை தலைமறைவாயிட்டேனா, வேறு எங்கேயும் என்னை தொடர்பு கொள்ள முடியாத தூரத்துக்கு போயிட்டேனா? எப்படி ஒட்டிட்டு அப்போ ஒட்டுற இடத்துல எதுக்கு ஊடகம் வருது? இவ்வளவு தொலைக்காட்சியில் எதுக்கு அங்கே வந்துச்சு? சொல்லுங்கள், எதுக்கு வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? ஒட்டிட்டியில் அதோட வேலை முடிஞ்சதில்ல. அப்போ கிழிக்காமல் போகிறேன். அதை என்ன, அதை அப்படியே வச்சு இல்லை இப்படி கட்டம் போட்டு பூஜையில் மாட்டிக்கணுமா? நீ உன் அழைப்பானைய சம்மனை இது என்னன்னு சொல்லுங்கள். இது எந்த மாதிரி அணுகுமுறை? நீ எதில் நேர்மையாக இருந்திருக்க, இதில் இவ்வளவு துடிக்கிறப்ப இதில் எந்த மாதிரி அணுகுமுறை? நான் வரலைன்னா தான் பரவாயில்ல, நான் வந்து ஏற்கனவே விளக்கம் அளிச்சிருக்கேன், மறுபடியும் வருவேன்றேன். இப்போ எதுக்கு இவ்வளவு பதட்டம் அடைகிறீங்கிறேன். அதுக்கு அங்கே இருக்கிறவங்கள அடித்து, எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் யாரும் இப்படி, ஐயா எனக்கு அந்த ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி இருக்காரு, அவரும் அவ்வளவு ரொம்ப நல்ல மனிதர், கண்ணியமான மனிதர். நீங்கள் தான் அடித்து போய் நீங்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் இருக்கிறதுக்கு நீலாங்கரை காவலர் வந்து உதவி ஆய்வாளர் வந்து அந்த ஆய்வாளர் வந்து அடித்து இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது? அடித்து இழுத்துட்டு போகிற அளவுக்கு என்ன குற்றம்? அதை கிழிச்சது தானே. அது அப்புறம் அப்படியே இருக்கணுமா? இல்லை ஆண்டாண்டு காலமாக அந்த அந்த கதவுலேயே இருக்கணுமா? அது அழைப்பானை நாம் படிக்கவா, நாட்டு மக்கள் படிக்கவா? சொல்லுங்கள் தம்பி. நீங்கன்னா நீங்கள் ஒரு அதிகாரியாக உங்ககிட்ட கேட்குறீங்க, அழைப்பானை நாம் படிக்க அனுப்புனீங்களா, கொண்டு வந்தீங்களா, இல்லை நாட்டு மக்கள் நாம் படிக்கணும்னு கொண்டு வந்தீங்களா? அதுக்கு அது அவ்வளோ பெரிய குற்றமா? அது கிழிச்சா அடித்து இழுத்துக்கிட்டு போய் நேரம் நீ காவல் நிலையத்தும் கொண்டு போகல, வேற ஒரு இடத்துல ஒரு தடலில் ஒடிச்சா அடிச்சுட்டு நீ போய் படுத்துக்கிட்ட. இது ஒரு வழக்கமாக வச்சுக்கிறாங்க. எப்படின்னா இவங்க அடிச்சிருவாங்க, இவங்களுக்கு இவர் கையில் கீறல் பட்டுருச்சான், நீ அடித்து காயம்பட்டதில் இவங்க எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது, பல முறை ஆட்சிகள் மாறுதுங்கிறத மறந்துட்டு இவங்களே அந்த நாற்காலியில் அப்படியே நிரந்தரமாக பசையை போட்டு ஒட்டின மாதிரி நம்ம கீழே இறங்கவே போகிறது இல்லைங்கிற திமிரில் ஆடுற ஒரு ஆட்டம் இருக்குல்ல, அதுதான் அங்கே அது கவனத்தில் வச்சுக்கிட்டு விளையாடணும். எல்லாம் விளையாடுறது. நீ பயப்படுற எவனாவது ஒருத்தர் சொல்லுங்கள். நீங்கள் இத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க, ஒவ்வொரு வழக்குக்கும் வந்து நிற்கிறேன், நான் முடிஞ்ச நேரம் ஒரே நேரத்தில் 4 அழைப்பானைன்னா எங்கே போக முடியும்? ஒரு ஆள் தானே. வராமல் இருந்தால் சொல்லலாம். இப்போ நீங்கள் எதுக்காக நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்க? இன்னைக்கு ஒசூரில் நான் இருக்கேன்னு சரி, இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் எனக்கு பகிரிலே அனுப்பியிருக்கலாம், உங்களுக்கு அழைப்பானை அனுப்பியிருக்க முடியும். எதுக்கு வீட்டில் போய் ஒட்டணும்? வீட்டில் யாருக்கான்னு கேட்டிருக்கலாம். என் மனைவி இருக்காங்க, என் மனைவி கொடுத்துருங்களா? அவங்க சட்டம் படித்தவங்க, இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவங்க. நீங்கள் அவங்ககிட்ட கொண்டு கொடுத்துருக்கலாம்ல. நீ வந்து கதவுல ஒட்டிட்டு அதை கிழிச்சாங்கிறதுக்காக நீலாங்கரை காவலர் அந்த உதவி ஆய்வாளர் வந்து வேகமாக இதை வந்து அடித்து இழுத்துட்டு போக வேண்டிய தேவை என்ன இருக்குது? அவர் ஒட்டிட்டு போயிட்டார்ல, வலசரவாக்கு காவலர் ஒட்டிட்டு போயிட்டார், படிச்சிட்டோம்ல. இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்கிற தகவல் எனக்கு வந்துருச்சு. அப்புறம் அது அதுக்கு அங்கே